வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்று என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு நடந்துகிட்ருக்கு. லீக் மேட்ச் வெற்றியை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் சூப்பர் சுற்று 8க்கு யார் அதில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெறுவாங்க, அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு யார் வருவாங்க, இறுதி மேட்சில் யார் வெற்றி பெற்று 2026 உலகக்கோப்பை சாம்பியன், உலகக்கோப்பை யாருக்கு என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட ஸ்பெஷலே அதுதான். ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பு சொன்னது பல வெற்றிகள் கொடுத்துருக்கிறேன். 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் முதல் மேட்சே ஆரம்பிக்கல. ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாது, உள்ளே நுழையாது அப்படின்னு சொன்னேன். நடந்தது. எல்லாருமே இது யாரும் நம்பலை, கேவலமாக தான் என்னை பேசினாங்க. அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி எப்படி தகுதி பெறாமல் போயிடும், ஆஸ்திரேலியா அணி இறுதி மேட்ச்சு கோப்பையே அடிக்கும் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி போன உலகக்கோப்பையில் அரையிறுதிக்கு தகுதி பெறல. இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் வருவாங்க. இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன நடந்தது. இன்று பார்த்தீங்கன்னா 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்சும் முதல் மேட்சை நாக் அவுட் சுற்று அரையிறுதி, இறுதி மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்களுக்கு சொல்கிறேன். 2026 ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சும் இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுன்னா தொடங்கும். இல்லை யார் வெற்றி பெறுவாங்க என்பது முதல் மேட்ச்சு, பிளே ஆஃப் சுற்று, ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க, சாம்பியன்ஷிப் யார் என்பதும் உங்களுக்கு நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணிப்பது தான். மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கிறேன், உங்களோட ஜாதகத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம். ஜாதகம் என்னிடம் பார்க்கக்கூடியவங்க, பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணால் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பாக ஜாதகம் பலன் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா 17/2/2026 பகல் 11 மணி அளவில் நியூசிலாந்தும் கனடாவும் மோதுறாங்க. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. கனடா டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வெற்றி பெறும். 17/2/2026 மதியம் 3 மணிக்கு அயர்லாந்தும் ஜிம்பாவே மோதுறாங்க. அயர்லாந்து டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ஜிம்பாவே டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே வெற்றி பெறும். 17/2/2026 மாலை 7 மணிக்கு ஸ்காட்லாந்தும் நேபாளும் மோதுறாங்க. இல்லை ஸ்காட்லாந்து டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. நேபாள் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும். மற்றும் உங்களுக்கு பல வெற்றிகள் கொடுப்பேன். ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்டது தான் என்னோட முழுமையான சேனல் எப்பயுமே வரும். நடப்பதற்கு முன்பு பல வெற்றிகள், பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீ சக்ரா பாலா சேனலை பாருங்கள். என்னோட மிகப்பெரிய வெற்றியை நான் பதிவு செய்திருக்கிறேன். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.